ஒரு ஜாதகத்தையே கொண்டு போய் அந்த 4 ஜோதிடத்தை காமிச்சோம்னா 4 ஜோதிடருமே வேற ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல ஜோதிடம் தப்பா இருக்கா இல்ல ஜோதிடர்கள் தப்பா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? பின்னாடி முழுக்க ஒரு கமர்ஷியலான எண்ணம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லாமே தவிர ஜோதிடத்துல பெருசா மாற்றங்கள் அதெல்லாம் இல்லை. ஆல்ரெடி என்ன இருக்கோ அதையே தான் நாங்க வேற ஒரு மொழியில வேற லாங்குவேஜ்ல நாங்க பேசுற மாதிரி இருக்கே தவிர நாங்கெல்லாம் யாருமே எதையுமே புதுசா கண்டுபிடிக்கல. சில பேஷண்ட்ஸ் வரும்போது பாருங்க காலில் தீராத இது 4 வருஷமா இருக்கு மேடம், 3 வருஷமா இருக்கு அப்படின்னு வருவாங்க. நான் கேட்பேன், சனி தசை சனி புத்தியில் ஏதாவது இருக்கீங்களா சார்? ஜாதகத்துல சனி நல்லா இல்லையா? அஷ்டம சனியில் இருக்கீங்களா? ஆமா அப்படிம்பாங்க. இப்போ ரிஷபராசி 2025 எக்ஸ்ட்ராடினரி இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். ரிஷபராசி ஏன் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு? சனி பகவான் லாபஸ்தானத்துல போறார். இங்க செவ்வாய்க்கு முருகப்பெருமானை எதுக்கு நாங்க கும்பிடுன்னு சொல்றோம் அப்படின்னா, செவ்வாய்க்கு பாத்தீங்கன்னா காட் முருகப்பெருமான். அவருக்கு முருகரை யார் வழிபாடு பட்டாலும் செவ்வாய் இங்க பசிஃபை ஆவார். அதே மாதிரி பாருங்க, சனி பகவான் அப்படின்னா சிவனை கும்பிட சொல்லும். ஏன்னா சனி பகவான் நிறைஞ்ச சிவபக்தர். சிவனை யாரெல்லாம் ஆத்மார்த்தமா கும்பிடுறாங்களோ சனி அங்க பசிஃபை ஆவார். ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் உண்டு, ஜோதிடத்துக்கும் நாங்க சம்பாதிக்கிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. புரியுதுங்களா? பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடம் பற்றிய பல்வேறு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிட ஆராய்ச்சியாளர் மற்றும் மருத்துவர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். ஒரு ஹோமியோபதி டாக்டராக இருந்துக்கிட்டு ஒரு கிளினிக்லாம் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு ஜோதிட துறைக்குள்ளார வர்றதுக்கு என்ன காரணம்? எங்கே அந்த ஒரு விஷயம் உங்களை ஈர்த்துச்சு? சார் ஆக்சுவலி இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் இப்போ கற்றுக்கல. நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது எங்கள் அப்பா சூப்பராக அஸ்ட்ராலஜி பார்ப்பார். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம் ராஜகோபாலன் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப அஸ்ட்ராலஜியில் ஃபேமஸ். அவங்களோட நிறைய விஷயம் ட்ராவல் பண்ணவர். ஏன்னா அப்பா இந்தியன் எக்ஸ்பிரஸில் அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜராக இருந்தார். அப்போ அப்பாவுக்கு அவங்க கூட நெருக்கின பழக்கத்துக்கும் மேலே அந்த அஸ்ட்ராலஜி அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி கற்றுட்டவங்க. அதனால் எங்கள் வீட்டில் பாருங்கள் எல்லாருமே ஹைலி குவாலிஃபைடு. பெரியக்கா டாக்டரு, சின்னக்கா எம்எஸ்ஸு, இன்னொரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா அட்வொகேட்டு, தம்பி சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, தங்கச்சி எம்எஸ், இப்படி எல்லாருமே ஹைலி குவாலிஃபைட். நான் பிஹெச்எம்எஸ். இருந்தாலும் எங்கள் அப்பா சொல்கிறது என்னென்னா, அஸ்ட்ராலஜி அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியணும், உங்கள் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இந்த பெட் டைம் ரிச்சுவல்ஸ் மாதிரி அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கதை சொல்லி தூங்க வைக்கிற மாதிரி எங்கள் அப்பா எங்களுக்கு அஸ்ட்ராலஜி தான் சொல்லி கொடுத்தாங்க. 11ல் சனி இருந்தால், 11ல் சனி பகவான் இருந்தால் கட்டுக்கட்டாக சம்பாதிக்கலாம், 11ல் ராகு இருந்தால் மூட்டையாக சம்பாதிக்கலாம், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சுபர் இருக்கக்கூடாது, அசுபர் இருக்கணும். ஏன்னா அசுபர் இருக்க அப்படின்னா ஒரு பாப கிரகம் இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கிறதுல நீதி நியாயம் தர்மம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா, சம்பாதிக்கணும் ஒரே குறிக்கோள். ஸோ அவங்க சம்பாதிப்பாங்க. இதே 10ஆம் இடத்துல சுபர் இருக்காங்க அப்படின்னும் போது நீதி நியாயம் தர்மம் லொட்டு லொசுக்கு இதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் எப்படி கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, என்னோட ஜாதகத்தை இப்போ எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அவருக்கு நல்லா தெரியும். எப்படி பொதுவாக பாருங்க சார், ஒரு படிப்பா சொல்லி கொடுக்காம விளையாட்டா சொல்லி கொடுக்கும்போது நம்ம மைண்ட்ல நல்லா பதியும். அப்ப என்னோட ஒரு ஜாதகத்தை வச்சு எனக்கு சொல்லி கொடுப்பார். எனக்கு பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல புதன் இருக்கார். அப்ப அதை எப்படி சொல்லி கொடுப்பாரு அப்படின்னா, கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி இருந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு தொழில் ஸ்தானத்துல புதன். அவர் எப்பயுமே அந்த இயல் இசை நாடகம் அந்த எழுத்துத்துறை இதெல்லாம் பயங்கர ஒரு ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா, அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா, அந்த மாதிரி உனக்கு ஒரு நாலேஜ், அந்த மாதிரி உனக்கு, ஆனா என்ன நீ பெருசா சம்பாதிக்க மாட்டேன். ஏன்னா ஒரு சுபன் இருக்கா. ஆமா, சுபன் இருக்கிறதுனால நீ சம்பாதிக்கிறதுல நியாயம் தர்ம நீதி எல்லாம் பார்ப்ப அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விளையாட்டா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தது தான். பட் பியாண்ட் தட் பாருங்க, இது சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கு அப்படின்னாலும் அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, பிளானட்ஸ் நெவர் சே லை. எப்பயுமே பார்த்தீங்கன்னா மனுஷால் பொய் சொல்லுவாங்க, கிரகங்கள் பொய்யே சொல்லாது. ஒருத்தவங்களோட ஜாதகத்தை பார்க்கும்போது நீ யார் அப்படின்னு முழுசும் அனலைஸ் பண்ணிடலாம் இப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வச்சு கற்றுக் கொடுப்பார். எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹைலி குவாலிஃபைடாக இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா எங்கள் அப்பா கொண்டு போனதுனால மேபி எங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். எங்கள் ஃபேமிலியில் 5 பேருக்கும் ஒரு நல்ல ஆசான், பெரிய புத்தகமாக ஒரு பெரிய களஞ்சியமாக இருந்தது எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா தான் பார்த்தீங்கன்னா எங்களோட இன்ஸ்பைரர், கைடு, கார்டியன், ஃப்ரெண்டு, இப்படி எல்லாமே சொல்லிக்கலாம். எங்கள் வீட்டில் எப்பயுமே யாரையுமே எங்கள் அப்பா படி அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஆனால் நாங்கள் எல்லாரும் இவ்வளோ குவாலிஃபைடு. பட் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இந்த கட்டங்கள் இப்படி இருக்கிறப்ப இவங்கெல்லாம் நல்லா படிச்சிருவாங்க அப்படின்னு. ஆமாம் அப்படி தெரிஞ்சிருக்கும். பட் பியாண்ட் தட் பாருங்க, படி புக் எடு அப்படின்லாம் சொல்லவே மாட்டார். அதாவது சொல்ல வர விஷயத்தை பார்த்தீங்கன்னா வேற ஆங்கிளில் சொல்லி நம்மளே புக் எடுத்து படிப்போம், அந்த மாதிரி அவர் கிரியேட் பண்ணுவார். இந்த ஜோதிட துறைக்குள்ளார வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ஒரு ஜோதிட முறை அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும், இந்த பாரம்பரிய ஜோதிடம் அப்படிலாம் இருந்திருக்கும். இப்போ லேட்டஸ்டாக பார்த்தாக்கா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பான ஜோதிடங்கள் நம்ம பார்க்குறோம்.
ஒரு ஜோதிடருமே தனக்குன்னு ஒரு விஷயத்தை உருவாக்கி இப்படி ஒரு பேட்டர்ன் அப்படின்னு கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதில் ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க. அதில் ஒரு ஜாதகத்தையே கொண்டு போய் அந்த 4 ஜோதிடத்தை காமிச்சோம்னா 4 ஜோதிடருமே வேறு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போது இந்த இடத்துல ஜோதிடம் தப்பாக இருக்கா இல்லை ஜோதிடர்கள் தப்பாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? உங்களோட பார்வையில் நீங்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டதில் ஜோதிடத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை சார், அப்படி இல்லை. எதுவுமே நாங்கள்லாம் யாரும் புதுசாக கண்டுபிடிக்கவே இல்லை. தட் இஸ் ட்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி ட்ரீட் பண்ணுவேன், ஆஸ்ட்ரோ சைக்காலஜி ட்ரீட் பண்ணுவேன். இதை நான் புதுசாக கண்டுபிடிச்சேன்னா கிடையாது. இது பழைய புத்தகங்களில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். மேபி நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அதை வந்து பப்ளிக்கை வந்து வி ஹாவ் டு அட்ராக்ட். நாங்கள் வந்து யூனிக்காக ஏதாவது பேசும்போது பப்ளிக் அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ நாங்கள் வந்து நல்ல டெவலப் ஆகும் எல்லா விதத்துலையும் முக்கியமாக வந்து எக்கனாமிக்கலி நாங்கள் டெவலப் ஆகும். ஸோ அதனால் நான் ஒரு விஷயத்தை வேற ஆங்கிளில் பேசி மக்களை அட்ராக்ட் பண்ணுறேன், இன்னொருத்தவங்க வேற ஆங்கிளில் பேசி மக்களை அட்ராக்ட் பண்ணாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி முழுக்க ஒரு கமர்ஷியலான எண்ணம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லாமே தவிர ஜோதிடத்தில் பெருசாக வந்து மாற்றங்கள் அதெல்லாம் இல்லை. ஆல்ரெடி என்ன இருக்கோ அதையே தான் நாங்கள் வந்து வேற ஒரு மொழியில் வேற லாங்குவேஜில் நாங்கள் பேசுகிற மாதிரி இருக்கே தவிர நாங்கள்லாம் யாருமே எதையுமே புதுசாக கண்டுபிடிக்கல. இதுதான் உண்மை. நீங்கள் மருத்துவராக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இந்த மருத்துவத்தில் ஜோதிடத்தை கம்பேர் பண்ணி பார்க்குற விஷயங்கள் இருக்கு. மருத்துவ ஜோதிடம் அப்படின்னே ஒன்று இருக்கு இல்லையா? அப்போது வெளியில் ஒரு அதர் பர்சன் ஒரு ஜோதிடராக இருந்து இந்த மருத்துவத்தில் இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு அந்த கேஸ் ஸ்டடி எடுக்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம். நீங்கள் டாக்டராகவும் இருக்கிறதுனால இந்த மாதிரி பேஷண்ட்டோட இந்த மாதிரி நோய்கள் இருக்கிற பேஷண்ட் இவங்களோட ஜாதகம் இப்படி கனெக்ட் பண்ணுறப்ப நம்ம ஜாதகத்தில் இப்படி தான் சொல்லியிருக்கு, இவங்களுக்கு இந்த நோய் வந்திருக்கு, இது இப்போ கிளியர் ஆகும்னு இருக்கு, இந்த இடத்துல கிளியர் ஆகுது, இது இந்த டைம் வரைக்கும் இது என்ன பண்ணாலும் நடக்காதுன்னு இருக்கு, அதே மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு எங்கேயாவது கனெக்ட் ஆயிருக்கு அப்படி? சார், அது ஃபர்ஸ்ட் 2011லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஹோமியோபதி அப்படின்றது ஒரு சுப்பீரியரான சிஸ்டம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் எல்லா சிஸ்டமோட ஸ்கோப் முடியுதோ அங்கே ஹோமியோட ஸ்கோப் ஆரம்பிக்கும். அதுக்காக எல்லா சிஸ்டமுக்கும் ஸ்கோப் இருக்க இடத்துல ஹோமியோபதிக் ஸ்கோப் இல்லையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. உண்மை என்னன்னா, நம்மளுக்கு ஒரு ஊருக்கு போகிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னா கூட இந்த ஹோமியோபதி அப்படின்ற சிஸ்டம் வச்சு நம்ம அந்த ஊருக்கு போயிடலாம். ஸோ இப்படி எல்லா விதத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாலெஸ் சிஸ்டம், குற்றம் குறையே இல்லாத ஒரு வைத்திய முறை. ஆனால் அதுலேயும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் கேப் இருந்துச்சு. அந்த கேப்பை எப்படி ஃபில்ஃபில் பண்ணுறது அப்படின் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. இப்போ 2011 ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் கைனக் தான் ட்ரீட் பண்ணுறேன் ஹோமியோவில். அப்போ லேடிஸ் வராங்க, முக்கியமாக குழந்தையின்மை அப்படின்றது வருவாங்க. அதே மாதிரி சிலர் வந்து பாருங்கள் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், தீராத தோல் நோய், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா சொரியாசிஸோட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸிமாவோட வராங்க. அப்போ இப்போ சொரியாசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குணமாகக்கூடிய நோய் கிடையாது, ஆட்டோஇம்யூன் டிஸார்டர். அந்த மாதிரி வரும்போது அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பாருங்கள் ரத்தவாதம், ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வச்சுட்டு வருவாங்க. அவங்களால நம்ம கரெக்டாக பார்க்கும்போது இப்போ இந்த ரத்தவாதம்லாம் வச்சுட்டு வராங்க அப்படின்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய் அவங்களுக்கு இருக்கும். உங்களோட ஜாதகம் இருக்குங்களாங்க, நம்ம வந்து வேற ரிலிஜியன் இருக்கவங்கள ஜாதகம் கேட்க முடியாது, நம்ம அப்போ பார்க்கணும் அவங்க வந்து ஹிந்துஸ் தானா. ஆனால் இப்போ காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா மற்ற ரிலிஜியன் பர்சன்ஸும் ஹாரோஸ்கோப் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஹாரோஸ்கோப் தனியாக இல்லை மேடம், ஆனால் என்னோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் நான் சொல்கிறேன், நீங்கள் எடுத்துருங்க அப்படிம்பாங்க. அப்போ நாங்கள் அவங்களோட ரெக்கார்டை வாங்கி பார்க்கும்போது, அதாவது அவங்களோட ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போது, இப்போ இவங்களுக்கு ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்கும், கரெக்டாக ருணரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கா அப்படின்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய், ராகு இருக்கா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட நோய், சனி இருக்கா அப்படின்னா எலும்பு சம்பந்தப்பட்ட நோய். அதே மாதிரி சார் சில பேஷண்ட்ஸ் வருவாங்க, வரும்போது வந்து பாருங்க காலில் தீராத இது 4 வருஷமா இருக்கு மேடம், 3 வருஷமா இருக்கு அப்படின்னு வருவாங்க. நான் கேட்பேன், சனி தசை சனி புத்தியில் ஏதாவது இருக்கீங்களா சார், ஜாதகத்தில் சனி நல்லா இல்லையா, அஷ்டம சனியில் இருக்கீங்களா? ஆமாம் அப்படிம்பாங்க. அது வந்து பாருங்க இந்த மாதிரி சில கேஸ் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் வந்து நம்மளோட ஆர்வத்தை இன்னும் தூண்டும். அப்போ இங்கே பாருங்க, நம்மளுக்கு மனுஷங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கண்ணுக்கு தெரியறது, டைரெக்டாக நம்ம பார்க்கறது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு அமானுஷமான விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும் இல்லைங்களா? அப்போ எனக்கு லக்னத்திலே கேது, அப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியாத புலம்படாத ஒரு அமானுஷமான இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வம் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும், 7 ராகு. அப்போ இந்த மாதிரி நம்மளோட ஜாதகத்தையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம், நம்மளுக்கே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வருது. நம்மளுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் வரதுக்கு காரணம் இந்த ஹாரோஸ்கோப். அப்போ அந்த அஸ்ட்ராலஜி அப்படின்றது வந்து பாருங்க பியாண்ட் த சயின்ஸ். இப்போ எத்தனையோ வந்து பாருங்க அஸ்ட்ராலஜியை பற்றி நிறைய ரிசர்ச்சஸ்லாம் கொடுக்குறாங்க, கிரகாஸை பற்றி நிறைய ரிசர்ச்சஸ்லாம் பண்ணுறாங்க, பண்ணிட்டு நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மை. ஆனால் நம்ம முன்னோர்கள் எப்படி அதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க? எப்படி நம்ம சித்தர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருத்துவம், இது எல்லாத்துலேயும் ரொம்ப சிறந்து விளங்குனாங்க. இதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, இட்ஸ் பியாண்ட் த சயின்ஸ். பட் நாங்கள்லாம் வந்து சார் எதையுமே புதுசாக கண்டுபிடிக்கல. பொதுவாக வந்து பாருங்கள், இப்போ இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி நாங்கள் பண்ணுறோம், மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி நாங்கள் பண்ணுறோம், இதுவும் புதுசு கிடையாது. இதுவும் நம்ம சித்தர்கள் பண்ணிட்டு இருந்த வைத்திய முறைகள் தான், நம் முன்னோர்கள் பண்ணிட்டு இருந்த வைத்திய முறைகள் தான், நம் முன்னோர்கள் பண்ண கவுன்சிலிங் தான் இப்போ நாங்கள் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி அப்படின்ற விதத்தில் பண்ணுறோம். எதுவுமே நாங்கள் புதுசாக கண்டுபிடிக்கல சார்.
என்ன பழசெல்லாம் வந்து எடுத்து தூசு தட்டி மக்களுக்கு சொல்ற விதம் வேற, அவ்வளவுதான். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதத்தில் சொல்கிறோம், அவ்வளோதான். உங்களோட வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் பார்க்குறப்ப நிறைய ராசி பலன், மாத பலன், வருட பலன், சனி பயிற்சி, குரு பயிற்சி, இந்த மாதிரி வீடியோஸ் தான் நிறைய பார்க்குறோம். நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறது என்னன்னாக்கா, இந்த வார பலன், ராசி பலன் இதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் சும்மா பேருக்காக சொல்கிறது அப்படின்னு ஜோதிடர்களே சில நேரம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் உங்களோட வீடியோஸில் பார்க்குறப்ப நிறைய ராசி பலன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, இப்படி ராசி பலன், இந்த மாத பலன், சனி பயிற்சி இதெல்லாம் உண்மையாகவே அந்த மாதிரி பலன்கள் கொடுக்குதா? முதல்ல தினப்பலன்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. மாத பலன் ஓரளவுக்கு கொடுக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாத பலன் கொடுப்போம். இந்த பயிற்சி பலன் வந்து ஸ்ட்ராங்காக கொடுப்போம். இந்த பயிற்சி பலன் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பிரகாரம் நம்ம வந்து இந்த பயிற்சி சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து ஜாதகத்தில் அவங்களோட தசா புத்தி பார்க்கணும். அதே மாதிரி அந்த கிரகங்கள், உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ரிஷபராசி 2025 எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ரிஷபராசி ஏன் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது? சனி பகவான் லாபஸ்தானத்தில் போகிறார். ஜாதக ரீதியாக ரிஷபராசி அன்பர், நீங்கள் ரிஷபம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஜாதக ரீதியாக சனி நல்லா இருக்காருன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதுக்கும் மேலே சனி தசை, சனி புத்தி நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். எரியிற விளக்குனா நல்ல ஜகஜோதியை நெய்யை ஊற்றி ஏற்றுற மாதிரி, புரியுதுங்களா? அப்போ இந்த கோச்சார பலன் எல்லாமே வந்து பலிதமாகும் சார், அது பிரச்சனை இல்லை. ஜாதக ரீதியாக அந்தந்த நாங்கள் எந்தெந்த கிரகங்கள் சூப்பராக இருக்குது அப்படின்றமோ, இந்த கிரகங்கள்னால உங்களுக்கு ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிரகங்கள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக சூப்பராக இருக்குது அப்படின்னா நாங்கள் சொல்கிறது 100% மேட்ச் ஆகிடும். இப்போ நான் ரிஷபம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குன்னு சொல்கிறேன், ஏன்னா லாபத்தில் சனி பகவான் வந்து உட்கார்றாரு. ஆனால் உங்களுக்கு ஜாதகத்தில் 8ல் சனி, அப்போ அந்த ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மியாக வரும். இந்த மாதிரி சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்க்கணும். சுய ஜாதகத்தில் நாங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குன்னு சொல்கிற கிரகங்கள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்போது 90 to 95% மேட்ச் ஆகிடும். இந்த பயிற்சி பலன்கள், மாத பலன்கள் ஏறக்கூடிய 50% மேட்ச் ஆயிடும். இந்த வார பலன், தினப்பலன் இதெல்லாம் வந்து நான் சொல்றது இல்லை சார். கிரக பயிற்சி அதே எடுத்துக்கோமே, ஒரு கிரகத்தினால ஒரு ஜாதகருக்கு இந்த விஷயம் நடக்குது அப்படிங்கறத வச்சுதான் குரு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் நம்ம சொல்றோம். ஒரு கிரகத்தோட ஒரு பவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த பவர் அப்படிங்கிறது பூமியில உள்ள ஒரு பர்சன்ஸ்க்கு கிடைக்கிறப்போ நியூட்ரலா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே அந்த விஷயம் கிடைக்கணும். இதுல வந்து நீ ரிஷபராசி, நான் வந்து உனக்கு இவ்வளவுதான் வருவேன், நீ சிம்ம ராசி ஓரளவுக்கு வந்துட்டு போவேன், நீ மீன ராசி உன் பக்கமே வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது பார்க்க முடியல இல்லையா? இல்ல, இப்ப நம்ம எல்லாரும் மனுஷங்க தான். நீங்களும் மனுஷன் தான், நானும் மனுஷி தான். நீங்களும் நானும் ஒண்ணா? இப்ப நீங்க ஒரு கேர்ள்னே வச்சுக்கோங்க, நீங்க ஜென்னே வேணாம், ஜென் இருக்கும்போது அது அப்படியே ஆப்போசிட் ஜெண்டர் ஆயிடுது. இப்ப நீங்க ஒரு கேர்ள், நானும் ஒரு கேர்ள், 2 கேர்ள் அதாவது இப்போ ஒரு 100 லேடிஸ் இங்க இருக்காங்கன்னா 100 பேரும் ஒண்ணா? தே யூனிக். அதே மாதிரி தான் நம்மளோட ஜாதகமும் யூனிக். நீங்கள் பிறக்கிற நாள் ஓகே, நீங்கள் பிறக்கிற நேரம், அந்த நட்சத்திரம், நல்ல கர்மாக்களை கொண்டு வரீங்க, என்ன கெட்ட கர்மாக்களை கொண்டு வரீங்க, அதை பொறுத்து தான் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா சார், நம்மளுக்கு வந்து விதி ரொம்ப நல்லா இருக்குன்னா சனி நல்லா இருப்பார் ஜாதகத்தில். விதி சரியில்லை அப்படின்னா சனி வந்து ரொம்ப மட்டமான பொசிஷனில் இருப்பார். அதனால தான் வந்து பாருங்கள், அதனால தான் சனியை விதி கிரகம் அப்படின்னே சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நல்லா பார்த்துருப்பீங்க, அனுபவப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் வீட்டில் ஒரு பையன் பிறப்பான், ஆனால் அந்த பையன் கடைசியில் நட் ரோடில் நிற்பான். நிறைய கெட்ட விஷயங்கள்லாம். இதுக்கு ஒரு பெரிய சினி ஸ்டார் கூட இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அவர் வந்து ரொம்ப பெரிய ஆள், பட் இருந்தாலும் அவங்க அப்பா வந்து பாலிடிக்ஸில் இருந்தார், அவங்க அம்மா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். பட் இருந்தாலும் அந்த பையன் வந்து கடைசி வரைக்கும் ஜெயிலில் தான் இருந்தார். புரியுதுங்களா? அது எப்போ அப்படின்னா கரெக்டாக ராகு தசை, ராகு புத்திம்போது, ராகு தசை, ராகு நல்லா இல்லை. ஸோ இந்த ராகு நல்லா இல்லை அப்படின்னா கஞ்சா, அதெல்லாம் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி. நம்ம பேர் சொல்ல வேண்டாம், பட் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது அவர் லைஃப் ஹிஸ்ட்ரி ஒரு பிக்சராகவே எடுத்தாங்க. அதாவது அவர் கஞ்சா அடிப்பார், நிறைய லேடிஸோட, நிறைய பொண்ணுங்க அவரோட லைஃப்பில் வந்து நல்ல பொண்ணுங்க வந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கல, வாழ்க்கையினோட பெரும் பகுதி ஜெயிலே கழிச்சார். இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் ராகு. அப்போ எல்லாருக்கும் வந்து அதே மாதிரி ராகு இருக்காரா? இல்லையே. அந்த பிளானட்ரி பொசிஷன் என்ன மாதிரி இருக்கும் சார்? உண்மையாக சொல்லணும்னா சயின்ஸ், அதாவது நம்ம அஸ்ட்ராலஜியை வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், சயின்டிஃபிக்காகவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இட்ஸ் ட்ரூ. நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா பரமேஸ்வரன் இருக்காரு, பரமேஸ்வரனை காமிக்க முடியுமா என்னால்? யூ கேன் ஃபீல் இஸ் பிரசன்ஸ் எவ்ரிவேர், பட் யூ கான் see him. பார்க்கறதுக்கு ஒரு பெரிய தவம் வேணும், ஒரு பெரிய ஞானக்கண்ணு வேணும், அந்த அளவுக்குலாம் நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் சார் ஜோதிடமும். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மை. அதை நாங்கள் சொல்கிற விதம், நாங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணுறோம், அது வந்து ஒரு பூமாலை ஒரு பொண்ணுகிட்ட கடிச்சா கழுத்தில் போட்டுக்கோ, ஒரு குரங்கிட்ட கடிச்சா பிச்சு பிச்சு போடும், அந்த கதை தான். ஜோதிடத்தில் மேக்ஸிமம் எல்லா அஸ்ட்ராலஜருமே சொல்கிறது என்னன்னாக்கா ஜோதிடம் ஒரு சயின்ஸ் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் ஓகே, இதையே ஒரு புறம் ஏற்றுக்கல அப்படின்னு சில நபர்கள் இருக்காங்க. அதை தாண்டி ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக வர்றப்ப ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வருது. ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கா? முதல்ல கண்டிப்பாக இருக்குது சார். இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ இந்த ருணரோக சத்ருஸ்தானத்தில் இப்போ செவ்வாய் இருக்காரு, ருமட்டோட ஆர்த்தரைட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு அது இன்க்யூரபிள் டிசார்டர், அது ஆட்டோஇம்யூன் டிசார்டர். நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியை நம்ம எலும்பியை எதிரியை நினச்சி செயல்படுறது. ஓகேங்களா? இப்போ ஒரு டாக்டராக எனக்கு தெரியும், நான் டாக்டராக அது க்யூரபிள்
ட்ரீட்மெண்ட் கிடையாது. இப்போ அந்த சமந்தா மேடம்லாம் கூட மயோசைட்டிஸ் ஆசிஃபிகன்ஸில் இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த நெப்போலியன் சார் உங்கள் பையெல்லாம் கூட டச்னீஸ் மஸ்குலர் அட்ரோஃபியில் இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்யூரபிள் டிஸார்டர் கிடையாது. பட் இருந்தாலும் வி கேன் பேலியேட் தட். எந்த விதத்தில் பேலியேட் பண்ணலாம்? இப்போ மருத்துவ ரீதியாக குணமே ஆகாத நோய்க்கு பேலியேஷன் அப்படின்றது அதனோட வீரியம் வந்து வலியும் வேதனையும் தெரியாமல் இருக்கிறதுக்கு எத்தனையோ மருத்துவ முறைகள் இருக்குது. மருந்து கொடுப்போம் கூட. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா என்னோட பேஷண்ட்ஸ்க்கு, நீங்கள் முருகன் கோயிலுக்கு போங்க. முருகர் கோயிலுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு விளக்கு ஏற்றுங்க. செவ்வாய் பகவான் அப்படின்னு நவகிரகத்தில் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு விளக்கு ஏற்றுங்க அப்படிம்போம். ஆனால் இதில் இந்த ஆன்மீகத்தில் வந்து நீங்கள் எனக்கு ஒரு 50,000 கட்டிடுங்க, நான் வந்து உங்களுக்கு யாகம் பண்ணுறேன், நீங்கள் சூப்பராகிடுவீங்க. அது கிடையாது ஆன்மீகம். ஆன்மீகம் அப்படின்றது எந்த கிரகம், ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் உண்டு. ஜோதிடத்துக்கும் நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இப்போ செவ்வாய் இருக்காரு, அவங்களுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது. அப்போ வந்து செவ்வாயை பசிஃபை பண்ணுறேன். செவ்வாய்க்கு கடவுளான முருகப்பெருமான வழிபாடு பண்ணும்போது அந்த வலியும் வேதனையும் எங்கே காணாமல் போயிடும்னே தெரியாது சார், போயிடும். அதுக்காக ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் குணம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நோய் இருக்கு, நோயினோட வீரியம் இல்லை. இதுதான் ஆன்மீகம். இங்கேதான் ஒரு கேள்வி வருது. என்னன்னா, இப்போ கடவுள் அப்படிங்கிறப்ப எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவர் தான் கடவுள். அந்த கடவுள்லயே நம்ம பல வகையா நிறைய கடவுள்களை பிரிச்சு வச்சிருக்கோம். அந்த பிரிச்சு வச்சிருக்க கடவுள்கள்ல இந்த பிரச்சனைகளுக்கு இந்த கடவுள் அணுகுங்க, இந்த பிரச்சனைக்கு இந்த கடவுள் அணுகுங்க. அப்படி கடவுளுங்கிறது எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடியவர் தானே. இதை இங்க இப்படி பிரிச்சு இது மாதிரி பரிகாரங்கிற பேர்ல இந்த கடவுளுக்கு இதை பண்ணுங்க அப்படிங்கிறப்பதான் இந்த ஜோதிடத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லையே, இதுல நாங்க வந்து எங்களுக்கு 50,000 கொடு, ஒரு 1,00,000 ரூபாய் கொடு நாங்க கேட்கறது இல்லையே. நீ முருகனை போய் கும்பிடுன்றோம். முருகனுக்கு நாங்க என்ன மீடியேட்டர்ஸா இல்லை அவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோமா? அவருக்கு தேவையா? அதாவது கடலை மிட்டாய்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை சார். காற்றுல அடைச்சி வைக்கிற ஒரு சிப்ஸ் பேக்கெட்டுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட் தேவை. அப்போ தமிழ் கடவுள் முருகப்பெருமான், அவருக்கு நாங்கள் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது இருக்குது, அவரை நாங்கள் என்ன ப்ரொமோட் பண்ணுறது இருக்குது? உங்கள் நல்லதுக்கு நாங்கள் சொல்கிறோம். கேட்டிங்களன்னா உங்களுக்கு நல்லது, கேட்கலன்னா உங்களுக்கு நல்லது இல்லை. எங்களுக்கு அதனால் எந்த லாஸோ இல்லை, இல்லைங்களா? நீங்கள் அவங்களை ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நோய் சம்மந்தமான ஒரு பிரச்சனை, இந்த கடவுளை போய் வணங்குங்க அப்படிங்கிறீங்க. பொருளாதாரம் சம்மந்தமான ஒரு பிரச்சனை அப்படின்னா மகாலட்சுமி வணங்குங்க. இப்படி கடவுள்னாலே எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய தானே. அதுக்குன்னு தனியா ஸ்பெசிஃபிக்கா இந்த கடவுள் அப்படின்னு சொல்றப்பதான் அந்த இடத்துல சந்தேகமா இருக்கு. இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்ல சார், நடக்கும். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்க உங்களுக்கு இருக்கிறதும் ஒரே மூளை தான், எனக்கு இருக்கிறதும் ஒரே மூளை தான். நீங்களும் நானும் ஒண்ணா? நீங்க உங்க மூளையை வேற விதத்துல பயன்படுத்துறீங்க, நான் என் மூளையை வேற விதத்துல பயன்படுத்துறேன். இப்ப இங்க செவ்வாய்க்கு முருகப்பெருமானை எதுக்கு நாங்க கும்பிடுன்னு சொல்றோம் அப்படின்னா, செவ்வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா காட் முருகப்பெருமான். அவருக்கு வந்து முருகரை யார் வழிபாடு பட்டாலும் செவ்வாய் இங்க பசிஃபை ஆவார். அதே மாதிரி பாருங்க, சனி பகவான் அப்படின்னா சிவனை கும்பிட சொல்லும். ஏன்னா சனி பகவான் நிறைஞ்ச சிவபக்தர். சிவனை யாரெல்லாம் ஆத்மார்த்தமா கும்பிடுறாங்களோ சனி அங்க பசிஃபை ஆவார். சனியை என்ன சொல்லுவாங்க? நீதிமான், எந்த ஒரு நியாயம் தர்மமும் பார்க்காதவர். ஆனா சிவனை கும்பிடும் போது அவர் பசிஃபை ஆவார். அவர் பெருசா நம்மள வந்து கெடுக்கு புடி அப்படின்றது பிடிக்க மாட்டார். இதுல வந்து பாத்தீங்கன்னா சார், உண்மை என்ன அப்படின்னா, நீங்க நம்புறது அப்படின்றது பொதுவாக வந்து பாருங்க, கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றவங்க தான் கடவுளை நிறைய யோசிப்பாங்க. புரியுதுங்களா? கடவுளே இல்லை அப்படின்னு சொன்ன எத்தனையோ பர்சன்ஸ் வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்க பர்சனோட பேரை நீங்க பாருங்க, அம்பிகையினோட பேரு, லக்ஷ்மினோட பேரெல்லாம் வச்சிருப்பாங்க. அப்படி நீங்க ஒன்றும் உள்ள போய் அலசி பாருங்க, யாரோ மூதேவின்னு பேர் வச்சிருக்க மாட்டாங்க. வச்சிருக்காங்களா யாரானா? கடவுளே இல்லை, கடவுளே நீ நம்புறது இல்லை, நீ மூதேவின்னு பேர் வையி, ஏன் வைக்க மாட்டேங்கிற? நீ ராவணன் பேர் வையி, ஏன் வைக்க மாட்டேங்கிற? அந்த வைப்ரேஷன் கூட உனக்கு பிடிக்கல. அதுக்கும் மேல ராவணன் நிறைஞ்ச சிவபக்தன், ஓகேங்களா? இருந்தாலும் ராவணனோட ஒரு எக்ஸ்ட்ராடனரி நிறைய கேரக்டர்ஸ் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் துரியோதனன் பேர் வையி, கடவுளை நம்பலல்ல நீ, ஏன் கிருஷ்ணன் பேர் வைக்கிற, ஏன் அர்ஜுனன் பேர் வைக்கிற? அப்ப நம்பலன்றவங்க ஒரு சைடு உள்ள நம்பிட்டு தான் இருக்காங்க, ஆனா மக்களை வந்து முட்டாளாக்குறாங்க அப்படின்னு கூட நாங்க சொல்லலாம்ல. நீங்க நம்புங்க, நம்பாத போங்க, அது உங்களோட இஷ்டம். நாங்க வந்து பாருங்க முருகனை வழிபாடு பண்ணுன்றோம். அதே மாதிரி பாருங்க காலத்திநாதரை போய் பாருன்றோம். காலத்திநாதர் வாயுலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை சார். இப்போ நீங்க அந்த காலத்தி கோயிலில் போங்க, ஒரு இது வந்து ஆடிட்டே இருக்கும், காத்து அடிச்சுட்டே இருக்கும். எங்கேருந்து வருது காத்து? திருவானைக்காவல் போங்க, நீர் ஊத்திட்டே இருக்கும், அந்த சிவலிங்கம் வந்து ஈரமா இருந்துட்டே இருக்கும். எங்கேருந்து வருது ஈரம்? இதெல்லாம் நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? இல்லை நாங்கள் கேட்குறவங்கள இதெல்லாம் ஒத்துக்க மாட்டீங்களா? இந்த எவ்ரி திங் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியாண்ட் த சயின்ஸ். ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஒத்துன்னு தானே ஆகணும். நீங்கள் வந்து சார் நீங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து ப்ரூஃப் காமிங்கன்னா நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் அப்படி ப்ரூஃப் காமிச்சு தான் உங்களுக்கு நல்லது பண்ணோன்னா நீங்கள் நல்லதே பண்ணிக்காதீங்க. கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற அந்த செக்ஷனுக்கே நம்ம போக வேணாம். கடவுள் நம்பிக்கை இருக்கிறதாவே வச்சுக்கோ. இருக்கிற நபர்களுக்கு இப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த விஷயம் நடக்கவே நடக்காது, உனக்கு இல்லைன்னா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஒன்று தீர்வாயிடுச்சு. இந்த கட்டத்தை விட்டு நீ இதை கிராஸ் பண்ணாமல் நீ போக முடியாது. அப்போது பரிகாரங்கிற பேரில் நம்ம ஒரு கடவுளை அணுக சொல்கிறோம், அவங்க போகிறாங்க, அதுக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணுறாங்க, அந்த விஷயத்துலேருந்து அவங்க கிளியர் ஆகிடுறாங்க. அப்படிங்கிறப்போ அப்போ ஜாதகம் பொய் ஆகிடுது இல்லையா? இல்லை சார், ஜாதகம் பொய் ஆகலை. ஜாதகம் தான் உங்களுக்கு இங்கே மெயின் டூலாக இருக்குது. அந்த டூலை வச்சு தான் நீங்கள் டெஸ்டினியை ரீச் ஆகுறீங்க.
புரியுதுங்களா? இப்போ ஜாதகம் நாங்கள் கட்டம் பார்க்குறோம், உனக்கு திருமண பிராப்தமே இல்லை அப்படின்றோம். 7 செவ்வாய் இருக்கா. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 7 செவ்வாய் இருந்தாலே செவ்வாய் தோஷம் கிடையாது. அதுக்கு நிறைய எக்ஸப்ஷன்ஸ் வந்து ஜோதிட நூல்கள் கொடுத்து தான் இருக்காங்க. பட் பியாண்ட் தட் இருக்கா, இல்லை 7 சனி இருக்கா, கல்யாணம் பண்ண டிவோர்ஸ் ஆகிடுவீங்க, எப்படி பல விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஓவர்டேக் பண்ண முடியுமா, அதை வந்து அந்த நம்மளோட விதியை மாற்ற முடியுமா அப்படின்னா முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவகிரகங்கள் துணியை வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு கட்டுப்பட்டவங்க. நவகிரகங்களை பசிஃபை பண்ணுறது அப்படின்றது ஒரு எளிய மெத்தட் இருக்குது. எப்படி அப்படின்னா, நவகிரகங்கள் ஆராதனை பிரியர்கள். இப்போ ஒரு விஷயம், சனி வந்து நம்மளுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்படின்னா சனியை கூட விட்டுருங்க, ஏன்னா அவன் வந்து அவ்வளோ டக்குன்னு ப்ளீஸ் ஆக மாட்டான். ராகு வச்சுக்கலாம். ராகு வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் கொடுத்துட்டே இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ராகுவே வழிபாடு பண்ணலாம். பொதுவாக அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலிலே விழுறது. சண்டைக்காரன் காலிலே விழும்போது அவன் என்ன பண்ணணும், என்ன உங்களுக்கு எடுக்கணும், அதை அவன் மறந்துடுவான். மறந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுவான், அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுப்பான். ஒன்றும் இல்லை சார், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நம்ப தகுந்ததா இருக்காது. பட் இருந்தாலும் பியாண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு ஜாதகத்தில் ராகு சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் வந்து பாருங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பையனாக இருப்பான், நல்ல வசதி வாய்ப்பு பையனாக இருப்பான். இப்போ நான் ஒரு ஆக்டர் கதை சொன்னேன் பாருங்க, அந்த மாதிரி தான் 10th வரைக்கும் சூப்பராக இருந்திருப்பான். 10th முடிச்சோடனே ராகு தசை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டத்திலே பொண்ணுங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்குது, வயது மூத்த பொண்ணுங்களோட ஆன்டிஸோட ரிலேஷன்ஷிப் இருக்கிறது, கஞ்சா, இந்த போதை பழக்கம், நிறைய போதை வஸ்து, அப்பா அம்மா கேட்டால் அப்பா அம்மாவை அடிக்கிறது, ஒரு மிருகத்தனமாக மாறுவான். ஆனால் அப்படிப்பட்ட பையனை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்குறோம், ராகு தசை இருக்குது, ராகு பிளானட்டரி பொசிஷன் சரியில்லை, 8ஆம் பாவத்தில் இருக்கா, ராகு துஷ்தானத்தில் இருக்கான், கெடுத்தே தீருவான். ரஜோபயம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா அரசாங்கத்துக்கு இவன் பயப்படணும். அப்போ தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறது, அகெயின்ஸ்ட் கண்ட்ரிஸ் ஈடுபடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். அதை தடுக்கணும் அப்படின்னா ராகுவே சுயம் கும்பிடணும், இல்லைன்னா காளியை கும்பிடணும். காளியை கும்பிடும்போது அந்த பையன் கப் சிப்புன்னு உட்கார்றத அவங்க அப்பா அம்மா பார்ப்பாங்க. அதுக்கும் மேலே சார் இப்போ ராகுவே கும்பிட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிகாரம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ராகுக்கு எத்தனையோ மந்த்ராஸ் இருக்குது. நாங்கள் வந்து யூஸ்வலாக கொடுக்குறது ஓம் ரங் ராகுவே நமக்கு அப்படின்ற ஒரு மந்திரம் நான் கொடுப்பேன். இது நானாக கண்டுபிடிச்சி கொடுக்கல, ஆல்ரெடி இருக்கிறது தான். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க இதை சேண்ட் பண்ணும்போது நான் சொல்லுவேன், அம்மா நீங்கள் வந்து இதை சேண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேண்ட் வந்து 1.25 லட்சம் அப்படிம்பாங்க. ஏறக்குறைய 1.25 லட்சம் முடிஞ்ச பின்னாடி வீட்டுக்கு பாம்பு வரும். கிளைண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஆமாம் மேடம் வீட்டுக்கு பாம்பு வருது. புரியுதுங்களா? அதுக்கும் மேலே ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் ஆகும்போது கனவுல ராகுவே வருவான். கனவுல ராகு எப்படி வருவான், ஒரு பெரிய பாம்பு மனுஷ தலையோடு வருவான். இதை எத்தனையோ கிளைண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் சார் ஒரு வார்த்தை சொல்லணும், என்னன்னா விண்டவர் கண்டில்லர், கண்டவர் விண்டில்லர். அப்படின்னா இது வந்து பாருங்க, நாங்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, நீங்கள் அனுபவப்பட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் புரியும். இந்த மாதிரி அந்த ஒரு ஜாதகக்காருக்கு இப்போ நாங்கள் ராகுவை நல்லா கும்பிட சொல்கிறோம். அவங்க பெத்த தாய் ஒரே பையனாக இருப்பான். என்ன பண்ணுவாங்க பெத்த தாய், பிள்ளை வந்து கெட்டு போகக்கூடாது, இப்படி ஒரு சொசைட்டிக்கு மட்டமான பையன் இருக்கிறத விட பிள்ளை இல்லாத இருந்திருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க நிறைய தாய், இல்லைங்களா? அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கு சிவன் கோயில் போக சொல்லிட்டு இதை வந்து சேண்ட் பண்ண சொல்லுவோம். அந்த பர்சனாலிட்டிஸ் வந்து சொல்லுவாங்க, ஆமாம் மேடம் நீங்கள் சொன்னது அத்தனையும் நடக்குது, நாங்கள் ராகு பார்த்தோம், ஒன்றும் இல்லை ஒரு பெரிய பாம்பு ஒரு மனுஷ தலையோடு, அது நம்ம கண்ணுக்கு தெரியும். புரியுதுங்களா? இது எல்லாமே உண்மை. இதை நான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? முடியாது. நீங்கள் செஞ்சீங்களான்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க, அந்த மாதிரி சாண்டிங்கில் இருக்கவங்க, ஒன்றும் இல்லை சார் இப்போ நம்ம பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா பரமேஸ்வரனை நம்ம பார்க்க முடியும். கனவுல நேரில் பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு உன்னதமான பக்தர்கள் கிடையாது. பட் பியாண்ட் தட் கனவுல ஈசனோட ஸ்வரூபம் தெரியும். எப்போ எந்த தேவதையை நம்ம வழிபாடு பண்ணுறோமோ, காளியை கும்பிட்றோம் அப்படின்னா அந்த 1.25 லட்சம் 1.5 லட்சம் முடிஞ்ச உடனே காளியனோட அம்சத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஸ்வயம் காளியே கனவுல பார்க்க முடியும். அப்போ ஸ்வயம் கடவுளையே பார்க்கறதுக்கு முடியும் அப்படின்னும் போது கடவுளால் ஜோதிடத்தை மாற்ற முடியாதா? மாற்ற முடியும் தானே. கட்டங்களை மாற்ற முடியாதா? கட்டங்கள் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். இந்த பரிகாரம், இறை வழிபாடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார் நம்மளோட முயற்சி, இது எதுவுமே என்னைக்கும் தோற்று போனதா சரித்திரமே கிடையாது சார். மேபி இப்படி சொல்லலாம், பரிகாரம்ன்ற பேரில் நான் என்ன சொல்லிக்க விருப்பப்படல, பட் பரிகாரம் அப்படின்ற பேரில் ஜோதிடர்கள் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம், அப்படி வேணா சொல்லலாமே தவிர. சார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்ன தெரியுங்களா? 3 விஷயம். ஒன்று, நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் என்றைக்குமே கெட்டு போக மாட்டீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நல்லவங்களாக இருந்தால் நல்லவங்க என்றைக்குமே கெட மாட்டாங்க. நல்லவங்களுக்கும் சோதனை வரும், எது வேணா வரும். அதை உங்களை இன்னும் பக்குவப்படுத்திக்கிறதுக்கு தானே தவிர நீங்கள் உங்களை கெட்டுறது கிடையாது. கடைசி வரைக்கும் நல்லவங்க கெட்டே போக மாட்டாங்க. 2வது விஷயம், நம்மளோட முயற்சி என்றைக்குமே தோற்று போகாது. 3வது விஷயம், நம்மளோட இறை வழிபாடு தோற்றதா சரித்திரமே கிடையாது. இது நான் எழுதி கூட கொடுத்துட்றேன் உங்களுக்கு, நீங்கள் கல்வெட்டில் கூட செதுக்கிக்கோங்க. மேபி நான் அதே சொன்னேன் பார்த்தீங்களா சார், பரிகாரம்ன்ற பேரில் ஜோதிடர்கள் செய்கிறத வச்சு நீங்கள் வந்து பரிகாரமே தப்பு, இறை வழிபாடு உண்மைதானா அப்படின்ற கேள்விக்கே இங்கே இடம் இல்லை சார். நிறைய கடவுள் இருக்காங்களே அப்படின்னா கிரீக்ஸில் கூட தான் நிறைய கடவுள் இருக்காங்க. நம்மளை விட நிறைய கடவுள் கிரீக்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். தே ஆர் வெல் மாடர்ன்ட் பர்சனாலிட்டிஸ், இல்லைங்களா?
கிரேக்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதீத ஒரு மாடர்ன், அப்பயே வந்து பார்த்திங்கன்னா அழகு அது இது நிறைய ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு நம்மளை விட நிறைய கடவுள்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆர்எக்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு க்ரீக் கடவுள் ஹாரஸை வச்சு தான் நாங்கள் ஆர்எக்ஸ்ன்னு போடுறோம். அவரோட கண் அப்படி இருக்கும், அந்த வச்சு தான் நாங்கள் போடுறோம். இன்னைக்கு வரைக்கும் மருத்துவம், கிரேக்க மருத்துவம் அவரோட கண்ணை தான் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சு பண்ணுது. அந்த அளவுக்கு ஒரு மாடர்ன் சிஸ்டம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுதுல தான் எல்லாமே மாடர்ன் சிஸ்டம். டாக்டர்ஸ் பேசுறது நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லைங்களா, ஆயுஷ் டாக்டர்ஸ் அவங்களுக்கு நாலேஜே இருக்காது, நாங்கள் தான் பெரிய நாலேஜபிள் பர்சன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த நாலேஜபிள் பர்சன்ஸ் அந்த ஹாரஸனோட ஹையை தான் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் சிம்பிளாக போடுறாங்க. புரியுதுங்களா? ஸோ எல்லாமே நம்பிக்கையின் பேரில் தான். இது வந்து நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கையா கண்டிப்பாக கிடையாது சார். நம்ம எல்லாம் இன்னைக்கு நடக்கிறோம், நம்ம எல்லாம் உலகம் இயங்கிட்டு இருக்கு, நம்மளுக்கு மேலே ஏதோ ஒரு சுப்பீரியர் சக்தி இருக்குதானே செய்து. அந்த சுப்பீரியர் சக்தி அப்படின்றது கடவுள். நீங்கள் முருகனாக பாவிச்சிங்களான்னா முருகன், அதே மாதிரி பாருங்கள் நீங்கள் வந்து ஈசனாக பாவிச்சிங்களான்னா ஈசன். ஆனால் நம்மளுக்கு மேலே ஒரு வேர்ல்டு இருக்குது. நம்ம மனுஷால் எப்படி வாழ்கிறோம் அதே மாதிரி பல தேவதைகள் தெய்வங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றது உண்மை. இந்த கடவுளை கும்பிடும்போது இந்த கிரகம் பசிஃபை ஆகுறாங்க அப்படின்னும் போது நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சது கரெக்டு தானே. இதை நம்ம எப்படி மாற்ற முடியும்? அதை பொய்யின் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஆதாரம் இல்லை, உண்மைன்னு ஏற்றுக்கிற மாதிரி தான் நிறைய விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பரிகாரங்களில் இந்த எளிய பரிகாரங்கள் அப்படின்னு நீங்கள் கூட ஒரு வீடியோவில் சொல்கிறீங்க, மருதாணி போடுங்க இந்த விஷயத்துக்கு. அந்த மாதிரி இந்த கலர் சட்டை போட்டுங்க அப்படின்னு. இப்போ லேட்டஸ்ட்டாக கலர் சட்டை சொல்லியிருக்கிறது கம்மி, மருதாணி சொல்லியிருப்பேன் நான். நான் கலர் சட்டை சொல்லலை. பொதுவாக ஜோதிடர்கள் சொல்கிற இப்போ எளிய பரிகாரங்கள் பார்க்குறோம். ஆக்சுவலாக அந்த மாதிரி எளிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக இல்லை, இது பண்ணுங்க உங்களோட ஒரு மனநிலை மாற்றமாகும், அதனால நீங்கள் அதுலேருந்து ரிலீவ் ஆகிங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுறதா? உண்மையாகவே அந்த எளிய பரிகாரங்கள் ஒர்க் ஆகுதா? இல்லை, நான் சொல்கிற பரிகாரங்கள் எல்லாம் வந்து அனுபவ ரீதியாக ஒர்க் ஆகிற பரிகாரம் தான் நான் சொல்லுவேன். நான் மருதாணி போட சொல்லுவேன். ஏன்னா மருதாணி, மருதவாசினி, அவளுக்கு ஒரு கதையே இருக்குது. அந்த கதை சொன்னால் இந்த பதிவு ரொம்ப பெருசாகிடும். ஆக்சுவலி என்னென்னா, அவளுக்கு வந்து யமதர்மனோட வரம் ஒன்று இருக்குது, ஓகேங்களா, சூரிய பகவானோட வரம் ஒன்று இருக்குது, சனி பகவானோட வரம் ஒன்று இருக்குது, ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தினோட வரம் ஒன்று இருக்குது. யார் ஒருத்தர் கையில் வந்து மருதாணி போட்டிருக்காங்களோ 6 நாள் யம வந்து அவங்கள அந்த இறக்க போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இதை ட்ரீட் பண்ணவே முடியாது, இவங்க அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹாஸ்பிட்டல் இப்போ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் வச்சுட்டு இருப்பாங்க. 1 நாள் 2 நாள் பேஷண்ட் இருப்பாங்க அப்படின்னா அப்போ தான் அனுப்புவாங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அனுப்பவே மாட்டாங்க. அப்போ வந்து எல்லாரையும் துரத்தி விட்டுருவாங்க. கூட வந்த இவங்களெல்லாம் இல்லை இது நீங்கள் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க, நல்ல சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. அது முதலே தெரியும் அவங்களுக்கு, அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய நடக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மருதாணி சொல்லுவேன். நான் வந்து அப்படியே ஹம்பக்காலம் சொல்கிறதே கிடையாது. ஏன்னா என்னோடது எல்லாமே லக்க பேஸ் பண்ணி கிடையாது சார், என்னோடது எல்லாமே வழிபாடை பேஸ் பண்ணி தான். உனக்கு காசு பணம் வேணுமா, இதை வச்சா வந்து செல்வம் சேரும் அப்படின்னா நான் முதல்ல சொல்லுவேன், நீ முதல்ல உழைக்கணும், உழைச்சிட்டு இதெல்லாம் வெயி அப்படின்றது என்னோட பதிவுகளை நீங்கள் முழுசும் பாருங்கள். இந்த கலர் ஷர்ட்டு ஃபேவராக இருக்கும், அதனால் நீ வந்து பெரிய கோட்டீஸ்வரன்லாம் ஆகிட மாட்டேன். கலர்ஸ் வந்து இந்த கிரகங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் அப்படின்னா லைட் ரோஸ் போட சொல்லுவோம், ஒயிட் போட சொல்லுவோம். அன்னைக்கு திங்கக்கிழமை அது கொஞ்சம் ஃபேவரான ரிசல்ட்டை கொடுக்கும். ஆனால் அதுக்காக அது பெருசாக லக்க கொண்டு வந்துடாது. பட் இந்த வழிபாடு, இந்த மருதாணிலாம் வந்து பாருங்கள், அப்படி ஒரு வரம் மருதாணிக்கு இருக்குது. அதனால தான் வந்து பாருங்கள் இப்போ நம்ம நாட்டிலையும் செய்கிறாங்க. வடநாட்டில் மெஹந்தி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனே வச்சுட்டு இருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா, அந்த மெஹந்தி வச்ச 6 நாள் அந்த பொண்ணையும் அந்த பையனையும் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்க முடியாது. அந்த உயிரை வந்து யமதர்மன் பிரிக்க மாட்டான். இது வந்து பாருங்கள், இப்போ நம்ம இதை பேசும்போது ஒரு சிலர் கமெண்ட் போடுவாங்க, வடநாட்டினோட பெருமையை தமிழ்நாட்டில் பேசாதீங்க அப்படின்னு. வடநாட்டினோட பெருமையை தமிழ்நாட்டில் பேசல, அங்கே இப்படி பண்ணுறது அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறேன். காலமாக திருமணம்னு நிச்சயிக்கப்பட்ட உடனேயே மருதாணி வைக்கிறாங்க. ஆமாம், குறிப்பாக கல்யாணத்துக்கு முதல் நாள் அப்படிங்கிறது கம்பல்சரி வச்சிடுறாங்க. அது பெருசா ஃபங்க்ஷனா பண்றாங்க, நம்ம சிம்பிளா செய்யறோம், அவ்வளவுதான். அதுக்கு மருதாணியோட ஒரு வரம் இருக்கு சார். யார் ஒருத்தர் கையில மருதாணியை வச்சிருக்காங்களோ 6 நாள் யமதர்மன் உயிரை பிரிக்க மாட்டான். யார் கையில மருதாணி இருக்கோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அப்படின்றது இருக்கும். இது ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி மருதவாசனிக்கு கொடுத்த வரம். ஸோ அந்த நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம இந்த மருதாணியை பறிக்கும் போது எந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம மருதாணியை பறிச்சாலும் மிருத சஞ்சீவினி மந்திரம் நம்ம சொன்ன பலன் கிடைக்கும். இது சுக்ராச்சாரியார் மருதவாசனிக்கு கொடுத்த வரும். இது வந்து பாசிபிளா, நீங்கள் மருதாணி வச்சு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு. இந்த மருதாணி வச்சியும் நாங்கள் எத்தனையோ கிளைண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்க வச்சுருக்கோம். அது நான் செய்யலை, சிவன் செய்கிறார், ஓகேங்களா. அந்த ஒரு வழிமுறையை மூலியமா ஈசன் காமிக்கிறார். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், ரொம்ப இந்த கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ், ஹாஸ்பிட்டலைஸ்டு, கடைசியாக ஹாஸ்பிட்டலேருந்து துரத்திடுவாங்க, அமுச்சிடுவாங்க. அப்போ ஆதரவு இல்லாமல் அந்த உயிர் வந்து பார்த்திங்கன்னா போகவும் அந்த உயிருக்கு பிடிக்காது. நான் வந்து விதி முடிஞ்சிருச்சு, ஆனால் எனக்கு போக பிடிக்கல, நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்போ அந்த உயிர் இழுத்துட்டே இருக்கும். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, அவங்க வாழணும்னு ஆசைப்படுறாங்க, எவ்வளோ நாள் வாழ்கிறாங்களோ வாழட்டும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், மருதாணி பறிக்கும் போது எந்த மந்திரம் சொன்னாலும் அது மிருத சஞ்சீவினி மந்திரம் சொன்ன பலன் கிடைக்கும். இது சுக்ராச்சாரியார் சொன்னது, தீபார்லாலன் சொன்னது இல்லை, சரிங்களா. அப்போ நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லுங்கள். மிருத்யுஞ்சய மந்திரம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஓம் திரையம்பகம் யஜாமகேம் சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் உருவாருகம் இவ பந்தனம் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதாத்.
அந்த மந்திரத்தை சொல்லி பறித்து கொண்டு வந்து அந்த மந்திரத்தை சொல்லி அரைச்சி அவங்க கையில் வைங்க, அவங்களுக்கு மாற்றமோ முன்னேற்றமோ நிறைய வரும். கடைசி விதி வழி முடிஞ்சிடுச்சு அப்படின்னா கூட அவங்க உயிரோடு இருப்பாங்க. எத்தனையோ பேர் உயிரோடு இருக்காங்க. ஜோதிடம் ரீதியாகவும் இன்னும் அதுலேயும் குறிப்பாக பரிகாரங்கள் ரீதியாக நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்த மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.